الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع பாவு மாஜா அன்னல் முஸ்தஹாலத்தை தத்தவல்லாஹு லிக்குல்லி சலாத்தின். அது முடிஞ்சு. பாவு மாஜா ஃபில் முஸ்தஹாலத்தி அன்னஹா தஜ்மாவு பைன சலாத்தைனி பிகுஸ்லின் வாஹித். அந்த பாபு தானே. அப்போ தொடர் இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய, அதான் ஹைலுடைய காலத்தை தாண்டி கணக்கின்றி போயிட்டுருக்கு அந்த இஸ்திஹாலாவுடைய பெண், அந்த உயர் இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண் ஒரே குளியலை கொண்டு 2 தொழுகையை ஜம்மு செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஏற்கனவே சொன்ன இஸ்திஹாலாவான பெண் என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யணும், கழுவி கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சு தொழுதுக்க வேண்டியதான் அப்படின்றத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ அதில் ஒரு வழிமுறை சொன்னாங்க, ஒரே குளியலை கொண்டு 2 தொழுகையை ஜம்மு செய்வது. ஹதஸ்னா முஹம்மது பின் பஷார் ஹதஸ்னா அபு ஆமிர் அல் அகதி ஹதஸ்னா ஜுஹைர் பின் முஹம்மது அப்துல்லா பின் அகீல் அன் இப்ராஹிம் பின் முஹம்மது பின் தல்ஹா அன் அம்மிஹி இம்ரான் பின் தல்ஹா அன் உம்மிஹி ஹம்னா பின்து ஜஹ்ஷ் காலத். ஹம்னா பின்து ஜஹ்ஷ் அவங்க சொல்கிறாங்க, குந்து உஸ்தஹாலு ஹைலத்தன் கசீரத்தன் ஷதீதத்தன். நான் என்னவாக இருந்தேன், உயர் இரத்தப்போக்கு உள்ள பெண்ணாக இருந்தேன். எந்த அளவுக்கு இரத்தப்போக்கு இருந்துச்சு, ஹைலத்தன் கசீரத்தன் ஷதீதத்தன், அதிகமாக ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஃபஅதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தஃப்தீஹி, அதுக்கு மார்க்க தீர்ப்பை கேட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தேன். வ உஹ்பிருஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அறிவித்தேன், இதில் எப்படி நடந்துக்கிறது, ஹைலுடைய காலத்தை தாண்டி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, கடுமையாக இருக்குது, என்ன செஞ்சுக்கிறது. ஃபவஜத்துஹு, ரசூல்லாவை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபி பைத்தி ஒஹ்தி, என்னுடைய சகோதரியுடைய வீடு. யார்? ஜைனப் பின்து ஜஹ்ஷ். இவங்க பேர் என்னது? ஹம்னா பின்து ஜஹ்ஷ். ரசூல்லாவுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹுடைய சகோதரி தான் இவங்க. ஃபகுல்த்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்தஹாலு ஹைலத்தன் கசீரத்தன் ஷதீதத்தன், கடுமையான இரத்தப்போக்கு, அதிகமான இரத்தப்போக்கு எனக்கு இருக்குது. ஃபமா தஅமுர்னி ஃபீஹா, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன கட்டளையிடுவீர்கள், நான் எப்படி நடந்துக்கிறது, தொழுகையை ஃபுல்லாக விட்டுறதா, ஹைலுடைய காலத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு, நிற்க மாட்டுது, இப்போ நான் தொழுகைய விஷயத்தில் நான் என்ன செஞ்சுக்கிறது. கது மனாத்தனி அஸ்ஸியாமு வ ஸலாத்த, இந்த தொடர் உயர் இரத்தப்போக்கு இருக்கு, கடுமையாக வருது, இது தொழுகையையும் என்னுடைய நோன்பையும் எனக்கு தடுக்கிறது. என்னால் நோன்பு வைக்க முடியலை, வைக்கலாமான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் தொழுக முடியலை, ஏன்னா ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, அன் அத்துலக்கி அல் குர்சுஃப். குர்சுஃப் இருக்கா? குர்சுஃப் என்றால் பஞ்சுன்னு அர்த்தம். உனக்கு நான் பஞ்சை பரிந்துரைக்கிறேன். அப்போ அந்த ரத்தம் வர்ற இடத்துல பஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன் அத்துலக்க லக்கி அல் குர்சுஃப் ஃபஇன்னஹு யுதுஹிபு தம்ம, அது என்ன செய்யும், உங்களுக்கு இரத்தத்தை போக்கிவிடும். இரத்தத்தை என்ன செஞ்சிடாது, தடுத்து விடும், போக்கிவிடும். உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஹூ அக்ஸரும் இந்த ஆளிக்க, பஞ்சு வச்சாலாம் செல்ஃப் எடுக்க, அதை விட அதிகமாக ரத்தம் வருது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, தலஜ்ஜமி இருக்கா, ஃபதலஜ்ஜமி, இறுக்கி கட்டிக்கொள், ஒரு துண்டு துணியை வச்சு என்ன செஞ்சுக்கோ, இறுக்கி கட்டிக்கோங்க. அவங்க சொன்னாங்க, ஹூ அக்ஸரு மின் தாலிக்க,
அதை விட கடுமையாக ரத்தம் வரும். துண்டு துணியை வச்சு கட்டினாலாம் இல்லை, ரத்தம் அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஃபத்தஹிதி சௌபன், என்ன செய்து கொள்ளுங்கள், ஆடையை கட்டிக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துணிக்கு கீழே ஆடையை வச்சு என்ன செய்யுங்க, நல்லா கட்டிக்கோங்க. அந்த பஞ்சு, அதுக்கு மேலே அந்த துணி, அந்த இது சொன்னாங்க, கட்டிக்க சொன்னாங்க. அதுக்கு கீழே ஒரு துணியை வச்சு என்ன செய்யுங்க, கட்டிக்கோங்கன்றாங்க. அவங்க சொன்னாங்க, ஹூ அக்ஸரும் மின் தாலிக்க, அதை விட கடுமையாக இருக்குது ரத்தம். இன்னமா அஷுஜு ஷஜ்ஜன், அவன் என்ன சொல்கிறாங்க, நிற்காமல் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இன்னமா அஷஜு ஷஜ்ஜன், அந்த ரத்தம் எப்படி வந்துக்கிட்டே இருக்கு, நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு அடிபட்டு போச்சுன்னா எப்படி ரத்தம் கொட்டும், அந்த மாதிரி நிற்காமல் அஷஜு, நான் ரத்தம் கொட்டக்கூடியவளாக இருக்கிறேன். ஷஜ்ஜன் தாக்கியதுக்கா, நிற்காமல் கொட்டிக்கொண்டே இருக்கு. இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா சொன்னாங்க, ஏம்மா ஆமுருக்க பி ஆமுருக்கி பி அம்ரைனி, உனக்கு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன், ஒரு 2 கட்டளையை சொல்கிறேன். ஐயுஹுமா சனஅத்தி அஜ்ஸா அன்கி, இந்த 2 கட்டளையில் எதை நீ செஞ்சாலும் உனக்கு என்ன செஞ்சிடும், கூடிரும். ஃபஇன் கவைத்தி அலைஹிமா ஃபஅன்தி ஆலம், அந்த 2 மீது நீ சக்தி பெற்றிருப்பாயா என்பதை நீதான் அறிந்தவள், எனக்கு தெரியாது. 2 வழிமுறை சொல்கிறேன், அதில் எது உனக்கு பெஸ்ட்டோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ, தீர்வு சொல்லணும்ல. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா ஹிய ரகவத்தும் மின ஷைத்தான், இது ஷைத்தானுடைய ஒரு தாக்குதல். இது ரத்தம் வருது, இவங்க ரசூல்லா எவ்வளோ தீர்வு சொல்கிறாங்க, ஒவ்வொரு தீர்வுக்கும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அக்ஸர் மின்தாலிக்கு அக்ஸர் மின்தாலிக்குன்றாங்க. ஏதோ ஒரு தீர்வை கொண்டு அதை தீர்வுக்கு அவங்க வரல. அப்போ இது என்னென்னா ஒரு ஷைத்தானுடைய தாக்குதல் தான். உன்னை குழப்புவதற்காக என்ன செய்கிறான், அவன் இப்படி செய்கிறான். இது ஷைத்தான் புறத்துலேருந்து வர்றது தான் இது, அவன் உன்னை குழப்புறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சேட்டை தான் இது. அப்போ நீ என்ன செய்ய சொல்ல தீர்வு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபதஹய்யலி சித்தத் ஐயாமின் அவ் சபஅத் ஐயாமின் ஃபி இல்மில்லா, அல்லாஹ் அறிந்தபடி, அல்லாஹ்வோட இல்மின்படி நீ 6 நாளோ 7 நாளோ ஹைலில் இருக்கிற, என்ன 6 நாளோ 7 நாளோ 7 நாளோ மாதவிடாயில் இருக்கிற, இருந்து முடித்த பிறகு சும்மா எகுத்தசிலி, ஹைல் சம்பந்தம் இஸ்திஹா சம்பந்தம் வரக்கூடிய முக்கியமான ஹதீஸ் இதுதான் பெரியது. சும்மா எகுத்தசிலி, பிறகு என்ன செஞ்சுக்கோ, குளிச்சிரு. ஃபஇதா ரஐத்தி அன்னக்கி கது தஹுர்த்தி வ இஸ்தன்கஅதி, நீ சுத்தமாகிவிட்டால், நீ க்ளீன் ஆயிட்டன்னு நீ பார்த்தால், ஃபசல்லி 24 லைலத்தன் அவ் 23 லைலத்தன், 24 நாள் தொழுதுக்கோ, 23 அல்லது 23 நாள் தொழுதுக்கோ. 6-7 நாள், ஒரு மாதத்தில் 30 நாள், 7 நாளில் நீ க்ளீனாக, 7 நாளில் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு குளிச்சுட்டுனா என்ன செஞ்சிரு, மீதி இருக்கிறனால என்ன செஞ்சுக்கோ, எப்பயும் போல் தொழுதுக்கோ. அது 24 நாள் வந்தாலும் சரி, 23 நாளும் சரி, நீ சூமி ஒரு சல்லி நோன்பு வச்சுக்கோ, தொழுதுக்கோ. இன்னதாலிக்கு யுஜுசியோக்கி, அது உனக்கு கூடும். கதாலிக்க ஃபஃபாலி, அவ்வாறே செய்துகொள். யார் மாதிரி கமா தஹீலுன் நிசாவு, ஒரு பெண் ஹைலாகிறா, பொதுவான சட்டம் இதுதானே, ஒரு பெண் ஹைலாகிறா. கமா எத்துஹுர்ன லி மீகாத்தி ஹைலுஹின்ன, அந்த பெண்ணுடைய ஹைலுடைய கால அளவு இருக்குல்ல மீகாத்து, அந்த கால அளவு சுத்தமாயிட்டா அப்படின்டா அவன் என்ன செய்ய போறா, இதுதானே செய்வா. பேலன்ஸ் சொல்லுனால என்ன செஞ்சிட போறா, எப்பயும் போல தொழுதுக்க போறா, நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சுக்க போறா, அந்த மாதிரியே செஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இது ஒன்று. ஒரு வேலை இது ஒன்றா. அடுத்து பாருங்க, ஃபஇன் கவைத்தி அலா அன் து அஹ்ரி அல் லுஹ்ர வ து அஜ்லி அல் அசர, இது 2வது வழிமுறை. ஒன்று இப்படி செஞ்சுக்கோ, மற்ற ஹைலுடைய பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரியே நடந்துக்கோ. எக்ஸ்ட்ரா ரத்தம் வர்றதெல்லாம் நீ கணக்கு எடுத்துக்காத, கண்டுக்காத.
என்ன ஒவ்வொரு தொழுகைக்கு நீ என்ன செஞ்சுக்கணும்? ஒழு செஞ்சுக்க வேண்டிதான். அந்த இடத்த கழுவிட்டு ஒழு செஞ்சுக்கோ. ஒன்று. இது அல்லைனா ஃபைன் கவைத்தி அல அன் து அஹிரி லொஹர து அஜ்ஜிலி அல அசர, லொஹரை நீ பிற்படுத்து, அசரை முற்படுத்து. சும்மா தகுத்தசிலீன ஹீன தத்துஹுரீன, நீ சுத்தமாகும் போது குளிச்சிரு, லொஹர தொழுகு, அசரையும் ஜம்மா செஞ்சு தொழுகு. அப்போ லொஹருடைய ஆஹுருல் வக்தில் தொழுகு, அசருடைய அவ்வல் வக்த். அப்போ குளிச்சுட்டு லொஹரை தொழுதுட்டு அப்படி அசரை என்ன செஞ்சிரு? அவ்வல் வக்தில் தொழுதுரு. ஒத்து அஹ்ரினில் மஹ்ரிப ஒத்து அஜ்ரில் இஷா, மஹ்ரிபை பிற்படுத்து, இஷாவை முற்படுத்து. அப்போ எப்படி? நீ குளிச்சுட்டு 2 தொழுகையும் ஜம்மு செஞ்சிரு. இது ஆஹிருல் வக்து, மஹ்ரிபுடைய ஆஹிருல் வக்தில் மஹ்ரிபை தொழுதுரு. தொழுது முடிக்கும் போது அவ்வல் வக்து, இஷாவுடைய அவ்வல் வக்து 2ஐயும் சேர்த்து தொழுதுரு. தகுத்தசிலீன மா சுபு, சுபுவுக்கு நீ தனியாக குளிச்சுக்கோ. துசல்லீன தொழுதுக்கோ. கதாலிக்கு ஃபஃபாலி, இவ்வாறு நீ செய்து சூமி நோன்பு வைத்துக்கொள். இன் கவைத்த அலாதாலிக்க, இதன் மீது சக்தி பெற்றால் இவ்வாறு செய்து கொள். ஒன்று அப்படி செய்ய, அல்லது மற்ற பெண்களை போன்று ஹைலுடைய பெண்கள் ஹைல முடிஞ்சிருச்சுன்னா குளிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க? நார்மலாக அவங்க தொழுகுவாங்க, நோன்பு வைப்பாங்க. அந்த மாதிரி நீ செஞ்சுக்கோ. உனக்கு மட்டும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்யணும்? நீ ஒழு செய்யணும். அந்த இடத்த கழுவிட்டு ஒழு செஞ்சுக்கணும். இது மட்டும் எக்ஸ்ட்ரா. இது இல்லைன்னா இப்படி செஞ்சுக்கோ. என்னடா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி வசவசாவாக இருக்குது, ஒரு மாதிரி தொழுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி இருந்துச்சுன்னா இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கோ. குழி 5 வக்துக்கு குளிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா லொஹர் இந்த மாதிரி செஞ்சுக்கோ. ஜம்மு செஞ்சு லொஹருடைய ஆஹிருல் வக்தில் குளித்து லொஹரை தொழுதுட்டு அசருல் அவ்வளையும் சேர்த்து ஜம்மு செஞ்சிரு. மஹ்ரீபுடைய ஆஹிருல் வக்தில் மஹ்ரீபை குளித்து தொழுதுட்டு இஷாவுடைய அவ்வளோ வக்தில் இஷாவை தொழுதுரு. ஃபஜ்ருக்கு தனியாக எஞ்சி குளிச்சுக்கோ அப்படின்றான். ஆனால் ரசூல்லா சொல்லிட்டு ஃபகால ரசூல்லா வஹுவ அஜபுல் அம்ரைனி இலைய, இந்த 2வது வழிமுறை இருக்குதுல்ல, எது? இந்த ஜம்மு செய்யுது, இதுதான் எனக்கு மிகவும் விருப்பமான வழிமுறை. கால அபூ ஈஸா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். இந்த சட்டெல்லாம் யார் நம்ம கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்பாங்க. ஒரு மாதம் கேப்பில் ஒரு பேரண்ட் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாங்க. ஒரு லேடி இந்த மாதிரி இந்த ஹைலுடைய சட்டத்தை எனக்கு இதுவரை யாருமே கேட்டதில்லை. கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதை நான் எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க. நம்ம திருமணம் முடித்தா நம்ம மனைவிக்கு நம்ம தான் சட்டம் சொல்லணும். அடுத்த வீட்டை அமுச்சு விட முடியும் சட்டம் செய்யிட்டு? இதெல்லாம் அத்தியாவசியமான ஒரு பெண்ணுக்குரிய தவிர்க்க முடியாத சட்டம்ல இது. இதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கக்கூடாது. கால அபூ ஈஸா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் ரவாஹு உபைத் இப்னு ரகி வ இப்னு ஜுரைஜ் வ ஷரீகன் அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு அகீல் இப்ராஹிம் முஹம்மது இப்னு தல்ஹா அம்மிஹி இம்ரான் உம்மிஹி ஹம்னா இல்லா அன்ன இப்னு ஜுரைஜ் உமர் இப்னு தல்ஹா வ சஹி இம்ரான் இப்னு தல்ஹா வ சஅல்து முஹம்மதன் ஹாதல் ஹதீஸ் ஃபகால ஹுவ ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் வ ஹகதா கால அஹ்மது இப்னு ஹம்பல் ஹுவ ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன். கால அஹ்மது வ இஸ்ஹாக், இஸ்ஹாக் இப்னு ராகவை அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, ஃபில் முஸ்தஹாலா, இந்த உயர் ரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண்ணுடைய விஷயத்தில் சொல்கிறாங்க, இதா கானத் தாரிஃபு ஹைலஹா பி இக்பாலி தம்மி வ இத்பாரிஹி. என்னது? நீ அறிந்தால் ஹைலை, ரத்தம் வரும்போது எப்படி இருக்கும், ரத்தம் நிற்கும் போது எப்படி இருக்கும், அதனுடைய அந்த கலர், அதை வச்சு உன்னால் கணிக்க முடியும்னு தெரிஞ்சா. அதாவது எப்படி? ஒ இக்பாலுகும் ஐயக்கூன் அஸ்வது, ஒருத்தருக்கு முதல்ல ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வரும்போது எப்படி வருமா? அஸ்வது, ரொம்ப கருப்பாக வரும். அந்த ரெட்டு ரொம்ப இதுவானா என்ன ஆயிரும்? கருப்பாக தான் ஹைலுடைய ரத்தம் இருக்குமா. ஓ இதுபாருகும் ஐய தகையிற சுஃப்ரா, அது என்னவாகும் போது, அது எண்டிங்கின் போது என்ன கலர் வந்துடும்? மஞ்சள் கலருக்கு அந்த கலர் போயிடும். அப்போ விளங்கிக்கலாம் ஹைல் முடிஞ்சிருச்சு. என்ன வந்துட்டு இஸ்திஹாலா, இது இந்த ரத்தம் என்ன ரத்தம் இல்லை, ஹைலோட ரத்தம் இல்லை, இது என்ன ரத்தம்? இது இஸ்திஹாலா ரத்தம்ன்றது நம்மளால் என்ன செய்ய முடியும்? இப்படி பிரித்து அறிய முடியும்னு இருந்துச்சுன்னா
அப்போ இவங்க சொல்கிறாங்க ஃபல் ஹுக்குமுலாஹா அலா ஹதீஸி ஃபாத்திமா பின்து அபு ஹுபைஸ். இவங்க எந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணணும்? ஃபாத்திமா பின்து அபு ஹுபைஸுடைய ஹதீஸ் எது? ஃபர்ஸ்ட் ஹதீஸு என்ன சொன்னாங்க? ஹயல் வந்துச்சுன்னா தொழுகையை விட்டு, ஹயல் முடிஞ்சிட்டுனா ரத்தத்தை கழுவிட்டு தொழுதுக்கோ. இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரத்தம் வந்து ஹயலுடைய ரத்தம், இது ஹயலுடைய ரத்தம் இல்லைன்றதை அவங்களால அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அந்த பெண்ணால். அப்படி அனலைஸ் பண்ண முடிஞ்சதுனால அவங்க எந்த ஹதீஸின் படி அமல் செஞ்சுக்க வேண்டியதான்? ஃபாத்திமா பின்து ஹுபைஸ் அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க கழுவிட்டு, அதாவது குளிச்சுட்டு, ஹைலுடைய காலம் முடிஞ்ச பிறகு இது இஸ்திஹாலா ஹைல் இல்லைன்னொன்னே குளிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? தொழுதுக்கலாம். ஆனால் இதா காலத்தில் முஸ்தஹாலத்துலஹா, ஒரு இஸ்திஹாலாவுடைய அந்த பெண் லஹா ஐயாமுன் மஅரூஃபத்துன் கபல அன் துஸ்தஹால, அந்த பெண்ணுக்கு வந்து குறிப்பிட்ட நாட்கள்னு அந்த பெண்ணுக்கு தெரியும், வழக்கம் இருக்கும். சில பெண்களுக்கு என்ன இருக்கும்? இத்தனை நாள் தான் ஹைல்னு என்ன இருக்கும்? அவங்களுடைய உடல் வாக்கில் எனக்கு எப்பயுமே மாசான ஒரு 6 நாளில் சுத்தமாயிருவேன், 5 நாளில் இப்படி குறிப்பிடப்பட்ட நாள் அந்த பெண்ணுக்கே இருக்கும். அப்படி ஒரு பெண்ணுக்கு இருந்து அந்த பெண்ணுக்கு இஸ்திஹாலா வருது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தான் வளமை தெரியும்ல, இத்தனை நாள் தான் நமக்கு காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வயசுக்கு வந்ததுலேருந்து இத்தனை காலம்தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு? ஹயல் வந்திருக்கு அப்படின்ற அந்த வழக்கத்துடைய நாள் அந்த பெண்ணுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு என்ன வருது? இஸ்திஹாலா வருது. அப்படின்டா அந்த வழக்கமான நாட்களையே கணக்கெடுத்து கொண்டு அந்த நாளை மட்டும் தொழுகையை விட்டுற வேண்டிதான். விளங்குச்சா? அந்த வழக்கத்துக்கு அதிகமாக வர்ற நாட்களை அது இஸ்திஹாலான்னு கணக்கிட்டுக்க வேண்டியதான். அதாங்க சொல்கிறாங்க ஃபைன்னஹா ததாவு சலாத்த ஐயாம் அக்ராயிஹா, அந்த ஹைலுடைய அந்த நாட்கள் வழக்கமான நாட்களில் என்ன செஞ்சுக்க வேண்டியது? அந்த பெண்ணு தொழுகையை விட்டுவிட வேண்டியதான். சும்மா தகுத்தசீலு, பிறகு அவள் குளிச்சுட்டு ஒத்தவல்லாவுலி குள்ளி சலாத்தின் ஒத்துசல்லி, ஒவ்வொரு தொழுகைக்கும் அவள் ஒழு செய்யணும், தொழுகணும். சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் ஒவ்வொரு வக்துக்கும் ஒழு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஒழு இருந்தால் அந்த ஒழு வச்சு தொழுகலாம். ஆனால் இந்த பெண்ணாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்ய வேண்டியதான்? ஒழு செஞ்சு தொழுகணும். இதா சரி, ஒரு பெண்ணுக்கு வந்து ரத்தம் அப்படி போய்கிட்டே இருக்கு, ஆனால் அந்த பெண்ணுக்கு குறிப்பிட்ட நாள்னே இல்லை. ஒரு மாதம் பார்த்தா 5 நாள் வரும், ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் சம்மந்தம் இல்லாமல். இன்னொரு மாதம் பார்த்தா 10 நாள் வரும். இப்படி ஆரம்பத்துலேருந்தே அந்த குறிப்பிடப்பட்ட வழக்கமான நாளே கிடையாது அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி என்ன கிடையாது? அந்த ரத்தத்துடைய அந்த இது வந்து கருப்பாக வருது, அப்போ இது ஹைலாக இருக்கும். இது வந்து சுஃப்ராவுடைய கலரில் மாறிடுச்சு, அப்போ இது ஹைல் கிடையாது. இந்த நிறத்தை அடிப்படையிலால் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சிம்டம்ஸும் இல்லை அந்த அம்மாவுக்கு. சொல்கிற புரிஞ்சா? ஆனால் ரத்தம் வருது. இப்போ இந்த அம்மா எதை ஃபாலோ பண்ணுறது? சொல்கிற புரியுதா உங்களுக்கு? 2 விஷயம் சொன்னாங்க முன்னாடியே. ஒன்று, வளமையான நாள் அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு வளமையான நாள் இருக்கும். அப்போ வளமையான நாளை கணக்கிட்டு, அப்போ வளமையான நாள் படி பார்க்கும்போது இது ஹைலு, வளமைக்கு அதிகமாக வரும்போது அது இஸ்திஹாலா, ஓகே அப்படின்னு அப்படி கணிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நிறத்தை வச்சு, அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த போக்குடைய அந்த நிறத்தை வச்சு, ஆரம்பமாக இருந்தால் கருப்பான ரத்தமாக வரும் ஹைலுடைய பெண்களுக்கு, அது போக போக ஃபைனலில் என்ன செஞ்சிடும்? மஞ்சள் கலரில் மாறிடும். அப்போ ஹைல் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு வர்றது இஸ்திஹாலான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது 2மே இல்லை ஒரு பெண்ணுக்கு. இந்த பெண் எந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னா, அதான் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். வலம் இதா இஸ்தமர்ர பிஹா அத்தம், ஒரு பெண்ணுக்கு ரத்தம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. வலம் யக்குன்லஹா ஐயாமுன் மஅரூஃபத்துன், அந்த பெண்ணுக்கு அறியப்பட்ட நாளும் இல்லை, வளமையான நாள்லாம் கிடையாது, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டேட்டு. வலம் தாரிஃபில் ஹைல், அந்த பெண் ஹைலை அறியவில்லை. பி இக்பாலித்தமும் இதுபாரிகி, அந்த ஹைல் வந்து ஆரம்பிக்கும் போது உள்ள சிம்டம்ஸ், அந்த ரத்தம் அந்த நிறமும்
இது பார் அது முடியும் போது உள்ள அதுவும் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை, தெரியல. இந்த அம்மா என்ன செய்கிறது? என்ன யூசுஃபு இப்படி சுற்றுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஆழமாக சட்டத்தை பேசுகிறாங்க பாருங்கள். ஃபல் ஹுக்குமுலஹா அலா ஹதீஸு ஹம்னா பின்து ஜஹ்ஷுடைய ஹதீஸை எடுத்துக்கணும். ஹம்னா பின்து ஜஹ்ஷுடைய ஹதீஸ் என்ன? 2 சொன்னாங்க. ஒன்று, மற்ற பெண்கள் மாதிரியே நீ என்ன செஞ்சிரு, குளிச்சுட்டு தொழுதுக்கோ, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்கோ. அப்படி இல்லைன்னா ஜம்மு செஞ்சுக்கோ. அதுதான் ஜம்மு, குளித்து ஒரு குளியலை கொண்டு 2 தொழுகை ஜம்மு செய்வது, அதுதான் ரசூலுல்லாவுக்கு பிடித்தமானது. அந்த ஹதீஸின்படி அமல் செஞ்சிரு அப்படின்னு அஹ்மது பின் ஹம்பல் இந்த சட்டத்தை இப்படி விளக்குறாங்க. கால ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, அல் முஸ்தஹாலா இதா இஸ்தமர்ர பிஹா தம்மு. ஒரு பெண்ணுக்கு வந்து ரத்தம் தொடர்ந்து போகுது. எப்போ இருந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த அம்மாவுக்கு? தோவிக்கு புரியுதா? நீங்கள் வாசிக்க கவனிச்சா புரியும். ஒரு அம்மாவுக்கு ரத்தம் தொடர்ந்து போகுது. எப்போ இருந்து இந்த பிரச்சனை அந்த அம்மாவுக்கு? அவ்வளிமா ராத், இந்த அம்மாவுக்கு எப்போ ஹைல் ஆரம்பிச்சோ, எப்போ இந்த அம்மா ஹைல பார்த்துச்சோ அப்போ இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன இருக்குது? இஸ்திம்ராரு தம்மு தான். கரெக்டான இல்லை, பர்த்தம் போய்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, தாமத்து அலாதாலிக்க இன்ன வரைக்கும் அந்த அம்மாவுடைய பிரச்சனை அதுதான். மாதம் அந்த அம்மாவுக்கு எப்படி என்ன செஞ்சிருது, ரத்தம் போய்கிட்டு தான் இருக்குது. உயர் ரத்த போக்கு அந்த அம்மாவுக்கு இருக்குது. இப்போ இந்த அம்மா என்ன செய்யணும்? இன்னஹா ததஉ சலாத்த, அந்த அம்மா தொழுகையை விட்டுறணும். ஷாஃபி மதபில் மா பைனஹா ஓ பைன ஹம்சத்தி அஷர யௌமன், 15 நாளைக்கு அந்த அம்மாவுக்கு ரத்தம் ஹைல் வர ஆரம்பித்து 15 நாள். ஏன்னா ஷாஃபி மதபில் ஹைலுடைய அதிகபட்ச நாள் 15. ஓகேவா? 15 நாள் அதுக்கு மத்தியில் இருக்கிற நாட்களில் தொழுகையை விட்டுறணும். அந்த அம்மா இதா தஹுரத் ஃபி ஹம்சத்தி அஷர யௌமன் அவ் கபல தாலிக்க, 15 நாளில் அல்லது 15 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா சுத்தமாயிருச்சு. அதிகபட்ச நாட்கள் 15. அந்த அடிப்படையில் அந்த அம்மா எவ்வளோ காலம் தொழுகையை விட்டுக்கலாம்? அந்த அம்மா இஸ்திஹாலாவுடைய அம்மா தான். ரத்தம் தொடர்ந்து உயர் ரத்த போக்கு உள்ள பிரச்சனை உள்ளவங்களாக இருந்தாலும் அந்த அம்மா எது வரைக்கும் தொழுகையை விட்டுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு? 15 நாள். ஏன்னா ஷாஃபி மதுவில் ஹைலுடைய அதிகபட்ச நாள் 15. அந்த 15 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம், தொழுகை விட்டுக்கலாம். அந்த அம்மா 15 நாளோ அல்லது 15 நாளைக்கு முன்னாடி சுத்தமாயிட்டா ஃபஇன்னஹா ஐயாமு ஹைலின், ஓகே, அது அதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ அந்த நாள் மட்டும் ஹைலுடைய நாளாக கணக்கிட்டு அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? அந்த 15 நாள் அல்லது அந்த 15 சுத்தமாகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அதை ஹைலுடைய நாளாக கணக்கெடுத்துக்குவாங்க. அப்போ அந்த நாட்களில் என்ன செஞ்சுக்க வேண்டியதுதான்? தொழுகை விட்டு. யாருக்கு இது? இஸ்திஹாலாவுடைய பெண்ணுக்கு. நல்லா இருக்கிற பெண்ணுக்கு 15 நாள் வரைக்கும் இல்லை, எப்போ சுத்தமாயிருச்சோ அப்பயும் என்ன செஞ்சிடணும்? அந்த அம்மா தொழுக ஆரம்பிச்சிடணும். இது எந்த பிரச்சனை உள்ள அம்மா? இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அம்மாவுக்கு இஸ்திஹாலா பிரச்சனை இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதுதான்? 15 நாள். ஓகேவா? சரி, ஒருத்தருக்கு இதா ராத்தி தம்மா அக்ஸரமின் ஹம்சத்தி அஷரா யௌமன், அப்பையும் நிற்கலை, 15 நாளுக்கு மேலேயும் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா என்ன செய்யணும் அப்படின்னா இன்னஹா தக்தி சலாத்த அர்பஅத்த அஷர யௌமன், 14 நாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய 14 நாள் இருக்குல்ல, அந்த தொழுகையை அந்த அம்மா தொழுது கொள்ள வேண்டும். ஏன் 15 + 14 29 தானே வருது? ஒரு நாள் என்னாச்சு? அப்போ என்ன செய்யணும்டா? 14 நாள் தொழுகணும். அதுக்கு இந்த 15 நாள் முடிஞ்சு ஒரு நாளை கேப் விட்டுறணும். ஏன்னா ஹைலுடைய குறைஞ்சபட்ச நாள் வந்து ஷாஃபி மதபில் எத்தனை நாளா? ஒரு நாள். அந்த ஒரு நாள் கேப் விட்டு தொழுகாமல் இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த மாதம் 14 நாள் என்ன செஞ்சுக்கணும்? அந்தம்மா
மற்றவங்க மாதிரி தொழுதுக்க வேண்டியது தான். ஏன்னா வேறு வழி இல்லை, இப்படி போய்கிட்டே இருக்குது. அதான் போடுறாங்க. அதனால தான் ஃபைன்னஹா தக்தி சலாத்த அர்பாத்த அஷர யோமன், 14 நாள் அந்த அம்மா தொழுது கொள்ளட்டும். சும்ம ததாவு சலாத்த பாத தாலிக்க அக்கல்லு மா தஹைலு நிசா ஒஹோ யோமு வலைலா, தொழுகை அந்த பெண் விட்டு கொள்ளலாம். பெண்ணுடைய ஹைலுடைய மிக குறைஞ்சபட்ச அளவான ஒரு நாள் விட்டுக்கொள்ளலாம். சரி, அப்போ ஓகேவா? இஸ்திஹாலாவில் ஷாஃபி மதவுடைய கருத்தையும் அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்தையும் போடுறாங்க. கால அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, எக்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபி அக்கல்லில் ஹைலு அக்ஸரி. இப்போ எதில் கருத்து வேறுபாடு வருது? அக்கல்லுல் ஹைல் என்ன, அக்ஸருல் ஹைல் என்ன, அதில் கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் இருக்குது. அக்கல்லுல் ஹைலு சலாசத்துல் அக்ஸரு அஷரான்றாங்க. குறைஞ்சபட்ச நாள் 3, அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் வரும். இது யாருடைய கருத்து? சுஃபியானு சௌரி அஹ்லுல் கூஃபா வபிஹி யாஹுத் இப்னு முபாரக் ஒருவியானு ஹிலாஃப் ஹாதா. அப்போ அஹ்லு கூஃபா ஹனஃபியாக்களுடைய கருத்து இதுதான், சுஃபியானு சௌரி. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, அத்தா இப்னு ரபாஹ் அபி ரபா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அக்கல்லுல் ஹைலு யௌமு வலைலா, ஒரு பகல் ஒரு இரவு தான். அக்ஸரஹு அதிகபட்சம் 15 நாள். இது யாருடைய கருத்து? மாலிக்கு, அவுசாயி, ஷாஃபி, அஹமது, இஸ்ஹாக்கு, அபி உபைத், இவங்க எல்லாருடைய கருத்து இதில் இருக்குது. சொல்ல புரிஞ்சா? அதாவது 15 நாளைக்கு மேலே வரும் பட்சத்தில் ஒரு நாளை வந்து ஹைல், ஏன்னா குறைஞ்சபட்ச ஹைலுடைய குறைஞ்சபட்ச அளவு ஒரு நாள்ன்றதுனால அந்த ஒரு நாளாக இது இருக்குமோன்னு அதை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து 14 நாள், அந்த மாதத்துடைய 14 நாள் வழக்கம் போல் என்ன செஞ்சுக்க வேண்டியதான், தொழுதுக்க வேண்டியதான். ஓகே. பாவ் மாஜா ஃபில் முஸ்தஹாலத்தி அன்னஹா தகுத்தசிலு இந்த குல்லி சலாத்தின். ஒரு முஸ்தஹாலா உயர் இரத்தப்போக்குள்ள பெண்ணு ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிக்கணும் என்பதை பற்றி வரக்கூடிய பாப். ஹதஸ்னா குத்தைபா ஹதஸ்னா லைஸ் அன் இப்னு ஷிஹாப் அன் உருவா அன் ஆயிஷா அன்னஹா காலத் இஸ்தஃப்தத் உம்மு ஹபீபா இப்னத்து ஜஹ்ஷ் என்ற பெண்மணி ஃபத்வா கேட்டு வர்றாங்க ரசூலுல்லாட்ட. அவங்க சொல்கிறாங்க, இன்னி உஸ்தஹாலு, நான் உயர் ரத்த போக்கு இருக்குது, ஃபலா அத்துஹரு, நான் சுத்தமே ஆக மாட்டேனே, அதவு சலாத்தை நான் தொழுகை விட்டுட்டுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இன்னமா தாலிக்க இறக்குன், அது ரத்த குழாயில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நோய், அது ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நோய், அதுக்காக தொழுகாமல் இருந்துடுவீங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபகுத்தசிலி, நீ குளிச்சிருங்க, சும்மா சல்லி, பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்க. ஃபகான தகுத்தசிலு லி குல்லி சலாத்தின், என்ன செய்யுங்க, ஒவ்வொரு இதுக்கும் குளிச்சிருங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிச்சிருங்க. கால குத்தைபா கால லைஸ்லாம் எதுக்குர் இப்னு ஷிஹாப் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர உம்மு ஹபீப் அன் தகதசில இந்த குல்லி சலாத்தின் வலாக்கின்னஹு ஷையுன் ஃபஅலத்துஹு ஹிய. وقال أبو عيسى يروى هذا الحديث عن الزهري عن عمرو عن عائشة قالت استفتت أم حبيبة بنت جحش رسول الله صلى الله عليه وسلم وقد قال بعض أهل المستحالة தகத்தசில் இந்த இப்படி ஒரு கருத்தும் இருக்குது. என்னது, ஒரு முஸ்தஹாலா ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிக்கணுன்ற நிலைப்பாடு சில இமாம்கள்ட்ட இந்த ஹதீஸ் அடிப்படையில் இருக்குது. ரவா அவுசாய் அன் ஜுஹ்ரி அன் ஒர்வா அன் அம்ரா அன் ஆயிஷா. சரி, இப்போ ஹயர் உள்ள பெண்ணு தொழுகலாமா, கலா செய்யணுமா அப்படின்ட்டு கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஹாரிஜியாக்கள், அந்த காலத்தில் ஹாரிஜியாக்கள் இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அயனுடைய பெண்ணாக இருக்கிறவங்க தொழுகையை கலா செய்யணுன்றாங்க. ஆனால் நம்முடைய நிலைப்பாடு எல்லாமே தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, நோம்பை மட்டும் கலா செஞ்சுக்கலாம். ஏன்னா நோம்புன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான், நம்ம ஒரு மாதம் தான், அதை வந்து மற்ற மாதங்களில் கலா செஞ்சுக்கணும். தொழுகை அப்படி கிடையாது. அதனால் தொழுகைக்கு மட்டும் அவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கலா செய்யவே தேவையில்லை. புரிஞ்சா? அதான் பாவு மாஜா ஃபில் ஹாயில் அன்னஹா லா தக்தி சலாத்.
ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா ஹம்மாத் இப்னு ஸைன் அய்யூப் அன் அபி கிலாப் அன் முஆத் அன்ன இம்ரஅத்தன் சஅலத் ஆயிஷா. நிச்சயமாக ஒரு பெண்மணி ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, தக்லி இஹ்தானா ஸலாத்தஹா ஐயாம மஹீதிஹா, தக்லி இஹ்தானா ஸலாத்தஹா, ஒரு பெண் தன்னுடைய தொழுகையை கலா செய்வாளா, ஐயாம மஹைலிஹா, தன்னுடைய ஹைலுடைய காலத்தில் விடுபட்ட அந்த தொழுகையை ஒரு பெண் கலா செய்வாளா. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க ஆயிஷா நாயகி, ஹரூரியத்துன் அன்தி, ஹரூரா அப்படின்றது ஒரு ஊர், அது கூஃபாவில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. ஈராக்கு நகரத்துலேருந்து 3.5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பேர் தான் ஹரூரியா. அந்த கிராமத்தில் ஹாரிஜாக்கள் அதிகமாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் ஒரு தொழுகையை விட்டால் கலா செய்யணுன்றாங்க. இவங்க கேட்ட கேள்வி அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நீ என்ன அந்த கூட்டத்தை சார்ந்த பெண்மணியான்னு கேட்குறாங்க. அப்போ கது காணத்து எஹதானா தஹீலு ஃபலாத்து மறுபி கலா இன், எங்களில் ஒருவர் ஹைல் ஏற்பட்டால் தொழுகையை கலா செய்வதை கொண்டு அவர்கள் ஏவப்பட மாட்டார்கள். அப்போ அவங்க தொழுகை செய்ய திருப்பி கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அந்த காலத்தில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்த காலம் ஆயிஷா நாயகி காலமாக இருக்கும். சஹாபாக்கள் காலத்தில் ஹாரிஜாக்கள் முஅத்தஸிலாக்கள் வந்துட்டாங்கல்ல. வகத் ருவிய அன் ஆயிஷா மின் கைரி வஜ் அன்னல் ஹாயில லா தக்லி ஸலாத், அப்போ ஹைல் உள்ள பெண்மணி தொழுகையை திருப்பி தொழுக தேவையில்லை. ஓ கவுல் ஆமத்தில் ஃபுகஹா, உலமா ஃபுகஹாவுடைய பொதுவான கருத்து, லா இஹ்திலாஃப பைனஹும் அன்னல் ஹாயில தக்லி ஸௌம வலா தக்லி ஸலாத். இந்த விஷயத்தில் எந்த ஃபுகஹாக்கள்ட்டையும் கருத்து வேறுபாடே கிடையாது. இல்லை ஷாஃபி மதம் இப்படி சொல்கிறாங்க, ஹனஃபி அப்படிலாம் கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரே கருத்து தான், நோன்பை கலா செய்யணும், தொழுகையை கலா செய்ய வேண்டியதில்லை.